வணக்க மக்களே. நம்ம புறாக்களை கூண்டோடு சேர்த்து வேறு பிளேஸில் வச்சோன்னா அது ஈஸியாக பழகுமா பழகாதாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம லாஃப்ட்டை வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே மாற்றி வச்சுருக்கிறோம். ஸோ ஒரே டேயில் எல்லாமே பழகிடுச்சு. ஸோ அந்த கூடு அதே கூடுங்கிறனால அது பெருசாக கலையலை. அதுவும் பிளேஸ் நியர்பை தான், அது அங்கே மேஞ்ச இடம் தான் அப்படிங்கிறனால அது நின்றுக்குச்சு மக்களே. இதே இது நீங்கள் இந்த கூண்டை ரொம்ப லாங்கில் கொண்டு வச்சிங்கன்னா நிற்குமா நிற்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி ரொம்ப லாங்கில் வச்சிங்கன்னா புறாவை உடனே திறந்து விடக்கூடாது. நம்ம வந்து ஒரே நாளில் திறந்து விட்டுட்டோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரே நாளில் திறந்து விடாமல் ஒரு 3 days ஆச்சு உள்ளே வச்சுட்டு ஃபீமேல் எல்லாம் ரெக்கெட்டில் விட்டு மேலே மட்டும் திறந்து விட்டிங்கன்னா நிப்பாட்டிக்கலாம் மக்களே. ஸோ இது ரோமருக்கு பொருந்தாது, சாதா புறாக்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். ஃபேன்சி புறாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ரெக்கை கெட்டாமே விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம பக்கத்துலேயே மாற்றி வச்சதுனால ஃபஸ்ட்டு நம்ம சின்ன கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு பறக்கிற புறாலாம் பறந்து வந்து அந்த இடத்த பார்த்து வச்சுக்கும். ஸோ கூடு மாறி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெக்கவெட்டில் இருக்கிற புறாலாம் திறந்து விடுவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாற்றியில் ரெக்கவெட்லேயும் 1-2 புறா வச்சுருக்கணும் மக்களே. எல்லா புறாவும் ரெக்க பறந்தா இருந்துச்சுன்னா சிக்கில் கிடக்கிறது தான் மேக்ஸிமம் சிக்குக்காண்டி வரும். மற்றபடி இந்த முட்டையில் இருக்கிறதெல்லாம் கலைஞ்சி கூட சிலது வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரெக்கவெட்டில் இருந்துச்சுன்னா அந்த ரெக்கவெட்டில் இருக்கிற புறாவை பார்த்து நம்ம கூண்டு தான் அப்படின்னு சொல்லி இறங்கும். இப்போ வந்து நியர்பை அப்படிங்கிறனால எல்லாமே ஈஸியாக இறங்கிடுச்சு. பட் வேறு பிளேஸில் மொத்தமாக பிளேஸே வேறு தெரு இல்லாட்டி வேறு ஊருக்கு நம்ம மாற்றி வைக்கோம் அப்படிங்கல கன்ஃபார்மாக நீங்கள் ரெக்கை கெட்டில் போட்டு அவுத்து விடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா சில புறாக்கள் மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் புதுசாக ஒரு கூடு வச்சு புதுசாக ஒரு புறாக்கள் வாங்கி பழக்கிறத விட இந்த மாதிரி கூண்டாக வாங்கி வச்சோன்னா கொஞ்சம் குயிக்காகவே பழகும். நம்ம அதுக்கெலாம் ஒரு 2 வாரம் கழிச்சு ரெக்கை அவுத்து விட்றோன்னா இதெல்லாம் ஒரு வாரத்துலேயே அவுத்து விட்டுறலாம். ஸோ எப்போவுமே மேலே ஃபஸ்ட்டு அவுத்து விடுங்க, ஃபீமேல் வந்து 2வது அவுத்து விடுங்க மக்களே. நம்ம கூட்டில் நியர்பையில் இருந்துமே புறாக்கள் எதுவுமே இறங்கலை. ஸோ நம்ம ரூமுக்குள்ளேருந்து வேறு 2 தலைகருக்கில் தேர்ன புறாவை நம்ம விட்டுருந்தோம். ஸோ அதை பார்த்து தான் மற்ற புறாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு. பட் அப்படி இருந்தாலும் புது பிளேஸுங்கனால கொஞ்சம் களைச்சல் இருந்துச்சு. பாருங்கள், எந்த புறாவுமே இறங்கலை ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால் என்ன பண்ணோம், நம்ம பொரிக்கல்ல போட்டோம் மக்களே. கூண்டுக்கு முன்னாடி பொரிக்கல்ல போட்டோங்கனால கன்ஃபார்மாக புறாக்கள் வந்து இறங்கிடும். ஏன்னா அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து இருக்கலே பொரிக்கல்ல தான். ஸோ நம்ம பொரிக்கல்ல போட்டு பார்த்தோம். ஸோ ஒன்றா வந்து இறங்கிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ பொரிக்கல்ல போடுவேன், ஒரு புறாவாக வரும் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம கைக்கும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால நம்மகிட்ட கலையாது. ஸோ நம்ம பக்கத்துலேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பொரிக்கல்ல போட்டோன்னா அப்படி ஒன்றா வருது பாருங்கள். மெயினாக சிக்கில் இருக்கிற புறாக்கள் எல்லாமே பொரிக்கல்லைக்காண்டி வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டு ட்ரெயின் பண்ணணும் மக்களே. ஸோ நீங்கள் பொரிக்கல்ல இல்லாமல் மற்ற ஃபுட்டு போட்டிங்கன்னா இறங்குறது வந்து டவுட்டு தான். ஒரு சில புறாக்கள் இறங்கும், நிறைய புறாக்கள் வந்து இறங்காது. ஏன்னா அந்த களைச்சல்லே இருக்கும். பட் பொரிக்கல்லைக்காண்டி கன்ஃபார்மாக ஒரே ஒரு புறாவாச்சும் வரும். ஸோ அந்த ஒரு புறாவை பார்த்து மற்ற புறாக்கள்லாம் கன்ஃபார்மாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம பொரிக்கல்ல போட்டோம் மக்களே. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுல 3 ஒயிட் இருக்குது பாருங்கள். அந்த 3மே சிக்கில் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாமே வந்துடுச்சு. பட் வராத புறாங்கள்லாம் நம்ம தான் ஆன்டாடாக போய் வெளியே எடுத்து விட்டோம் மக்களே. ஸோ அதில் ஒரு புறா மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான் பாருங்கள். அந்த ப்ரௌன் கலர் ரோமர் தான். ஸோ எப்படி பறந்து போகுது பாருங்கள். ஸோ அந்த ஒன்று மட்டும் வெளியே போய் விழுந்துருச்சு. அப்படி நினச்சி பார்க்கல தான் பார்த்தா நம்ம முதுகுச்சவளையும் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ களைச்சலில் இருக்கிற புறாலாம் ரெக்கவெட்டில் இருக்கல இது ஒன்றும் பிரச்சனை. ஸோ அதுங்க வந்து நம்ம கேஜ் மாற்றினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே அடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி புறாவெல்லாம் ரெக்கை வெட்டிடுங்க. அப்படி இல்லைனா ரெக்கை கட்டி பின் அடித்து போட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ ஒரு 2-3 நாள் கழிச்சு அவுத்து விட்டிங்கன்னா மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம பிளேஸ் புதுசாக மாற்றினால புறாலாம் எங்கெல்லாம் போய் நிற்க பாருங்கள். புதுசாக கம்பியில் நிற்கிறது, வேறு இடத்துலலாம் போய் நிற்கிறது அப்படி இருந்துச்சு. ஸோ பொதுவாக எல்லா புறாவும் நம்ம வீட்டில் எப்போவும் அந்த சீட்டு மேலே தான் நிற்கும். ஸோ அந்த சீட்டு மேலே தான் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். ஸோ கேஜ் மாற்றி வச்சதுனால அங்கே ஈவினிங் டைம் தான் நம்ம திறந்து விட்டோம். ஸோ நம்ம மார்னிங்கே திறந்து விட்டோம்னா நிறைய புறா உள்ளே அடையாமல் அந்த சிக்கில் இருக்கிறது மட்டும் தான் உள்ளே அடைஞ்சிருக்கும். ஸோ ஈவினிங்னால எல்லாமே எப்படியும் கருக்கலானோன்னு அடையணும் கூண்டுக்குள்ளே. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் டக்குன்னு அடைஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பழக டைம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் மார்னிங் ஃபுல்லாக உள்ளேயே போட்டுருங்க. மதியம் வந்து ஃபுட்டை வெளியே எடுத்துருங்க. எப்போவும் ஃபுட்டு உள்ளே வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஃபுட்டை வெளியே எடுத்துகிட்டு வாட்டர் மட்டும் வைங்க. ஸோ அப்போ தான் ஈவினிங் நீங்கள் திறந்து விடையில் அது ஃபுட்டுக்காண்டி குயிக்காக இறங்கும். ஸோ அந்த டைமில் பொரிக்கல்ல போட்டால் 100% ஷுவராக எல்லாமே இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம வீடியோவில் பாருங்கள், அப்படி ஒன்றா பறந்து உள்ளே இறங்கிட்டு இருக்கு. அந்த முட்டைக்கு விரட்டிகிட்டு இருக்க பேர் பாருங்கள், அந்த ஒன்று ஒயிட்டும் அந்த ப்ரௌனும் விரட்டிகிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி முட்டைக்கு விரட்டுற புறாலாம் கொஞ்சம் ஈஸியாகவே உள்ளே போயிடும். ஏன்னா அது முட்டை விடுறதுக்கு இடம் பார்க்குங்கனால மேலே வந்து ஃபீமேலை விரட்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் ஃபீமேல் வந்து வேறு எங்கேயும் நிற்க முடியாமல் கூண்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், எந்த புறாவுமே உள்ளே போகலை. அதாவது சிக்கில் இருக்கிறது போக மற்ற புறாலாம் அப்படி வெளியே நின்றே பார்த்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ கேஜி இடம் மாறி இருக்குது அப்படின்னாலும் போக ரொம்ப யோசிச்சு. பட் நம்ம ரெக்கவரியில் கொஞ்சம் புறா இருக்குது, அது போக செக்குக்கு இற கொடுக்கறதுக்காண்டி ஒரு சில புறா போகுது அப்படிங்கிறனால அது போகிறத பார்த்து தான் இந்த புறாக்கள்லாம் உள்ளே போச்சு. ஸோ நம்ம அப்படி வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி சின்ன கேட்டை மட்டும் திறந்து வைக்கலாம், பெரிய கேட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சின்ன கேட்டை மட்டும் நம்ம திறந்து வச்சு பார்த்தோம். ஸோ அப்போ நம்ம மாப்பிள்ளை புறா மட்டும் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்தோம். ஸோ அது போகிறத பார்த்து 1-2 புறா உள்ளே போச்சு. பட் எல்லாமே உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம பெரிய கேட்டு தான் திறந்து வச்சு ஆகணும். ஏன்னா சின்ன கேட்டு வச்சதுக்கெல்லாம் சில புறாங்கள் போகாது.
அந்த உள்ளே வேறு புறா இருக்கிறத பார்த்தா தான் போகும். ஸோ அதனால் சின்ன கேட்டில் எந்த புறாலாம் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு புறா போனதுக்கப்புறம் நம்ம பெரிய கேட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ பாருங்கள், இந்த பேரை முட்டைக்கு வட்டிட்டுனுக்கு. ஸோ இது இப்போ எக்கு வச்சுருக்கு. அதை நம்ம அப்கமிங் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு புறாவாக போச்சு. நல்லா பறக்கிற புறா எல்லாமே கூட்டுக்கு அதுவே தானாக போயிடுச்சு. ஸோ அதுங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம், அப்போ தான் எல்லா புறாவும் போகும் சொல்லிட்டு பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு சில புறா யோசிச்சுட்டு இருக்க புறாலாம் உள்ளே புறா கூவிட்டு இருக்கோம், இல்லாட்டி அங்கே நடந்துகிட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம கூண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா போக ஆரம்பிக்கும். ஸோ எப்படியும் அடையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் நமக்கு ஒரு 6:30க்குள்ளேயே எல்லாமே அடைஞ்சிருச்சு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தான். ஒருவேளை பட்டாலாம் நிறைய இருந்துச்சுன்னா தான் உள்ளே போக டைம் எடுத்திருக்கும். ஸோ இது பட்டா கம்மியாக இருந்ததுனால எல்லா புறாவுமே உள்ளே வந்துருச்சு மக்களே. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லாங் வீடியோ கேட்டவங்களுக்காண்டி தான் போட்டிருக்கேன் மெயினாக. ஸோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா ஐடியும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.